ஒடிசிஸ் ஏத்தக்கா அப்படின்ற ஒரு நாட்டோடைய அரசர் தான் இவர். இவரும் இவரோட படை வீரர்களும் சேர்ந்து ட்ராய் அப்படின்ற ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்காக போயிருக்காங்க. அங்க நடந்த போர்ல பாத்தீங்கன்னா கடைசியில ஜெயிச்சிடுறாங்க. மறுபடியும் அங்க இருந்து அவங்க வீடு திரும்புறதுக்காக கடல்ல பயணம் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அங்க பல சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க. அதுல அவங்க தொலைஞ்சும் போயிடுறாங்க. நிறைய வீரர்கள் இழக்க நம்ம ஹீரோ மட்டும், அதாவது ஒடிசிஸ் மட்டும் 10 வருஷமா ஒரு தீவுல மாட்டிட்டு இருக்காரு. அவருக்கு 10 வருஷமா என்ன நடந்துச்சு அப்படின்றது மொத்தமா மறந்து போயிடுது. அவரோட நாடு, மக்கள், ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க அவர் இப்படி இருக்கும்போது எப்படி அவரு மறுபடியும் வீடு திரும்புறாரு அப்படின்ற ஒரு கதையை பிரம்மாண்டமா சொன்ன படம் தான் தி ஒடிசி. இந்த படத்தோடைய முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு ஸ்பாய்லர் அலர்ட் தான். நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இல்ல நான் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இதுல ஃபுல்லாவே இந்த படத்தோடைய டோட்டல் ஸ்டோரியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கடற்கரையை காமிக்கிறாங்க. அங்க படகுனால செய்யப்பட்ட ஒரு பெரிய குதிரை ஒண்ணு அங்க கடல் ஓரமா இருக்கு. அந்த குதிரைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா. ஸோ அந்த நாட்டுல இருக்கிற படை வீரர்கள்லாம் அங்க வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேலேயே அம்பை ஏறாங்க. இந்த பொண்ணு யாரு, உன் கூட வேற யாரும் வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவ எதுவுமே பதில் சொல்லல. அந்த இடத்துல அவ இறந்தும் போயிடுறா. சரின்ட்டு அந்த குதிரையை மட்டும் இவங்க இங்க இருந்து அவங்க நாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ கரண்டா எத்தக்கா அப்படின்ற ஒரு நாடை காமிக்கிறாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒடிசிஸ் வந்து போருக்கு கிளம்பி 10 வருஷம் ஆச்சு. அவர் இன்னமும் திரும்பி இந்த நாட்டுக்கு வரவே இல்லை. அவர் போற ஜெயிச்சாரா இல்லையா, அது ஜெயிச்ச பிறகு வர வழியில அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி பல காரணங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஏத்தக்கா நாட்டுடைய அரசர் தான் ஒடிசிஸ். ஸோ அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராய் நாட்டை வீழ்த்துறதுக்காக இங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. போனவர் அதுக்கப்புறமா இப்போ திரும்ப வரவே இல்லை. ஸோ அவருக்காக காத்துட்டு இருக்க அவரோட ஒய்ஃப், பையன் சொல்லிட்டு அவங்க நாட்டுல எல்லார் மக்களுமே வந்து அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் மட்டும் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறதுக்காக அவங்க அவங்க நாட்டிலேயே காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த அரசர் யாரு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்குது ஒடிசிஸோட ஒய்ஃப் தான். ஸோ இவங்க தான் மகுடம் சூடாத ராணினே சொல்லலாம். ஆனாலுமே அந்த நாட்டுக்குள்ள இன்னமும் ஒடிசிஸ்க்கு எதிரான ஆட்கள் அங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒடிசிஸ் இதுக்கப்புறம் வருவாரா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால மறுபடியும் எலெக்ஷன் வைங்க. ஸோ அதுல யார் அடுத்த அரசர் அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ராணி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த படத்தோடைய ஹீரோவோட பையனை காமிக்கிறாங்க. இவனோட பேர் தான் டெலமாக்கஸ், ஒடிசிஸோட பையன். இவனை அங்க இருக்கிற எல்லாருமே கலாய்க்கிறது உண்டு. ஏன்னா இவன் ஒரு இளவரசன். இவனுக்கெல்லாம் இளவரசன் பட்டம் தகுதியே கிடையாது. இவெல்லாம் யாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசி ரொம்பவே கலாய்ப்பாங்க இவனை. ஸோ அதனால டெலமாக்கஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத ஒரு ஆள் கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஸோ இவர் யாருன்னா நம்ம ஒடிசிஸ் இருக்கார்ல, ஸோ அவருடைய விலங்குகள்லாம் பார்த்துக்கக்கூடிய ஆள், அதாவது ஒடிசிஸோட ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்கிட்ட போய் நம்ம ஹீரோ, அதாவது டெலமைக்கஸ், அவனுக்கு எங்க அப்பா மாதிரி நானும் ஆகணும், நானும் அரசன் ஆயிட்டேன் அப்படின்னா எங்க அப்பா மாதிரி எல்லா திறமையும் கொண்டு இருக்கணும், அதுக்காக எனக்கு இந்த வாள் வித்தையை சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துட்டு இருக்கான். இவருக்கு எப்படி அது தெரியும், கண்ணு தான் தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அவரால் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு ஸ்வாட்ஸோட சவுண்டையும் வச்சு அவங்க எந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க எல்லா வித்தையும் இவரால் துல்லியமா சொல்ல முடியும். அதை வச்சே இவனுக்கு இந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நீ எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் உங்க அப்பாவை மாதிரி உன்னால ஃபைட் பண்ணவே முடியாது அப்படின்னு மாதிரி சொன்னோடனே இவனுக்கும் கொஞ்சம் அசிங்கமா போயிடுதுன்னே சொல்லிடலாம். ஸோ அங்க இருந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அப்பாவுக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு, அவர் போகும்போது உங்ககிட்ட என்னதான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்ன இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏளனமா பாக்குறாங்க, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போதான் அவங்க அம்மா ஒடிசிஸ் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்போ போருக்கு போறேன், போருக்கு போனவன் மறுபடியும் திரும்ப வருவேனா மாட்டேன்னா தெரியாது, ஆனா நான் வரலனாலும் இந்த நாட்டை நீ தான் ஆளணும். ஏன்னா இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து நிறைய துரோகம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க எல்லாரையும் சமாளிக்கிற திறமை உன்கிட்ட தான் இருக்கு. உன்னால மட்டும்தான் இவங்க எல்லாரையுமே ஆளக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. ஸோ உன்னால அது முடியும். நீ வந்து இங்க ஆட்சியை பண்ணிட்டு, ஸோ என்னால உயிரோட திரும்ப வர முடியல அப்படின்னா நீ மறுமணம் பண்ணிட்டு சந்தோஷமா இந்த நாட்டை மறுபடியும் ஆட்சி செய்யணும், மக்களுக்கு அதுதான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் தான் பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவன் பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றபடி பார்த்தா அப்பா இப்போ உயிரோட இருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு அப்பா வந்து இன்னும் உயிரோட இருப்பாருன்னு தோணுது, நான் தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கமா கிளம்பி போறான். இப்போ அந்த நாட்டுல அந்நியர்கள் சொல்லி சில பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த படத்துடைய வில்லன். இவனோட பேரு
ஆன்டினஸ். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட, அதாவது ராணி கிட்ட போயிட்டு, "என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்ற மாரி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நாளாவே இவனுக்கு அந்த ராணி மேல ஒரு ஆசை. ஸோ அத எப்படியாவது வந்து ராணிய கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த நாட்ட நம்ம ஆட்சி செய்யலாம் அப்படின்ற மாரி அவன் ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்கு அவங்கலாம் வந்து வசியப்படுற மாரியே தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா ஒடிசிஸ் வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு அவங்க கிட்ட இருக்கு. அதே தான் இவன்கிட்டயும் அவங்க சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கிற அந்த அந்நியர்கள் எல்லாருமே ஒடிசி வந்து செத்து போயிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் இங்க ஒரு ஆட்சி வரணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கண்ணு தெரியாத நபர் இருக்கார்ல, அவருக்குள்ள மட்டும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒடிசி வந்து திரும்பி வருவாரு. நான் அவருக்காக வெயிட் பண்றத விட 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாய சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒடிசி ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது, அந்த போர்ல நெறைய நாய்க்குட்டிங்க இருந்திருக்கும். அதுல ஒரு நாய்க்குட்டிய மட்டும் என் பையனுக்காக நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, எடுத்துட்டு வந்து அத வளர்த்துட்டு வந்திருப்பாரு. ஸோ பொதுவாவே ஒரு நாய்ன்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு மேல வாழாது. ஆனா இந்த நாய் மட்டும் இன்னமும் 22 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படின்னா எதுக்காக? ஒடிசிய கடைசியா ஒரு வாட்டி பாத்துற மாட்டோமா அப்படின்றதுக்காக உயிர புடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நாய் அப்படின்ற மாரி அந்த கண்ணு தெரியாத நபர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம டெலமேக்கர்ஸுக்கு இன்னமும் அவங்க அப்பா மேல மரியாதையும், நெறைய கான்ஃபிடென்ட்டும் வந்துருது. அவங்க இன்னும் உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எப்படியாவது அப்பாவ கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு, அவரு ஒரு போர் வீரர்களோட படையெல்லாம் வந்து திரட்டுறாரு. அப்புறமா அவங்க அம்மா கிட்டயே போய் அவன் இந்த மாரி அப்பாவ தேடி போறேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்க அதெல்லாம் போகாத, உன்னால திரும்ப வர முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் அவன் கேட்காம அவங்க அப்பாவ தேடி போக ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா, இப்போ உண்மையிலேயே கரண்ட்டா நம்ம ஒடிசி எங்க இருக்காரு அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ இவர் தாங்க ஒடிசி. ஒரு தீவுல தன்னந்தனியா இல்ல, இவர் கூட ஒரு லேடியுமே இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த தீவுல அங்கேயே இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஒடிசிஸ்க்கு அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு நினைவுமே இல்ல. ஸோ அவரு அப்போ கூட அந்த லேடி கிட்ட எனக்கு என்ன ஆச்சு? என்னோட நினைவுகள் என்ன? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த லேடி எதுவுமே சொல்லல. இவ்வளோ 10 வருஷமா அந்த தீவுலயே தான் அவர் இருந்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு வாட்டியுமே அந்த கடல்ல இருக்கிற படகுகள், படகு துண்டுகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அந்த லேடி ஒண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. இவர் என்னதான் நினைவுகள வந்து மறந்திருந்தாலும், அவருக்குள்ள இன்னும் அந்த ஒரு வெறி இருக்கு. ஸோ அது ஏதோ ஒண்ணு தேடணும்னு நெனைக்கிறாரு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது தான், நமக்கு ஃபிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒடிசிஸ்க்கு இந்த 10 வருஷமா என்ன நடந்துச்சு அப்படின்றத. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒடிசிஸும் அவரோட படை வீரர்களும் ட்ராய் நாட்ட நோக்கி போயிருந்திருக்காங்க. அந்த நாட்டுக்கு போன பிறகு, அங்க அந்த குதிரை பொம்மை மொத சீன்ல பார்த்திருப்போம்ல, அந்த குதிரைக்குள்ள எல்லா சோல்ஜர்ஸுமே ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அது வெறும் ஒரு சிலை அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அந்த நாட்டுல உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சிலைய எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. ஸோ யாரும் இல்லாத நேரத்துல, உள்ள இருந்து நம்ம ஒடிசிஸும், அந்த வீரர்களும் வெளிய வந்து, அந்த நாட்டுடைய வீரர்கள அடிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நாட்டையுமே கைப்பற்றிர்றாங்க. ஸோ அந்த போர்ல எல்லாரும் ஜெயிச்ச பிறகு, இப்போ அங்க இருந்து அவங்களோட நாடு திரும்புறதுக்காக 6 படகுல பயணம் பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கரண்ட்ல இருக்கிற ஒடிசிஸ அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த லேடி, "உன்னால மட்டும் தான் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஞாபகப்படுத்த முடியும். நீ இன்னும் ஞாபகப்படுத்து. அப்பதான் என்ன நடந்துச்சுன்றது நல்லா தெரியும்." அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 6 கப்பலா பிரிஞ்சு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதுல 3 கப்பல மட்டும் நம்ம ஓடிசிஸ் வழிநடத்தி இன்னொரு பக்கமா கூட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அப்புறம் தான் ஒரு தீவுக்கும் அவங்க போயிருந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடு எல்லாமே தீர்ந்து போயிருச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும். அதுக்காக இந்த தீவுல வேற யாராவது சாப்பாடு வச்சிருக்காங்களா? ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க ஒரே ஒரு ஆடு மட்டும் இருக்கு. அந்த ஆட ஃபாலோ பண்ணி போனா ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிசிஸ் ஒரு ஐடியா குடுக்குறாரு. எல்லாருமே அத ஃபாலோ பண்ணி போறாங்க. அது ஒரு குகைக்குள்ள போகுது. அந்த குகைக்குள்ளேயும் இவங்க போய் பார்த்தா, அங்க ஏகப்பட்ட செம்மறி ஆடுங்க உள்ள வர ஆரம்பிச்சிருதுங்க. என்னடா இவ்ளோ கூடாரமா இருக்கே! அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய ஒத்த கண்ணு அரக்கன் உள்ள வரான். ஸோ அவன் தான் இந்த ஆடுக எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்றது போல. ஸோ அங்க வந்துட்டு அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறான். இவன் உள்ள வந்தவன் மட்டும் சும்மா இல்லாம, கதவ அப்படியே விடாம, அங்க ஒரு பெரிய கல்லு இருக்கும். அத எடுத்து அந்த கதவையும் அடைச்சிடுறான். இப்போ உள்ள இருக்காங்கல்ல, இவங்க யாராலயுமே வெளியவும் போக முடியாது. ஏன்னா இந்த ஒத்த கண்ணு அரக்கன் அத அடைச்சு வச்சுட்டான். எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ மட்டும் தலைவனா எப்படி இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இந்த ஒத்த கண்ணா இருக்கேன் உள்ள வந்த பிறகு கதவு மூடிடுறான். ஆனா காலையில ஆன பிறகு அந்த செம்மறி ஆடுங்கள வெளிய அனுப்புறதுக்காக 30 செகண்ட் மட்டும் கதவு திறந்து வச்சிருப்பான். ஸோ அந்த 30 செகண்ட்ல அந்த ஆடுங்களோட ஆடுங்களா சேர்ந்து நம்மளுமே வெளிய போயிரணும். அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாரி சொல்றாரு. சரின்ட்டு அடுத்த நாள் காலையில ஆகுது. அந்த செம்மறி ஆடுங்களோட சேர்த்து சில சோல்ஜர்ஸ் மட்டும் வெளிய போய் தப்பிச்சுடுறாங்க. மீதி இருக்கவங்க எல்லாருமே உள்ளயே மாட்டிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்த நாளும் ஆக, நம்ம ஹீரோ ஒடிசியும் மீதி சில பேர் மீதி இருக்கவங்களும் அப்படியே அந்த ஆடுங்களோட ஆடுங்களா வந்து வெளிய வந்துடுறாங்க. இதுல நெறைய பேர் வந்து உள்ளயே அந்த அரக்கனோட கையால அடிபட்டு செத்துடுறாங்க. பட் சில பேர் மட்டும் தப்பிச்சு வெளிய வர, அந்த நேரம் நம்ம ஒடிசிஸ் என்ன பண்றாரு, சும்மா இல்லாம அந்த கடல் அரக்கனோட கண்ணுலயே அம்ப ஏய்ஞ்சு அந்த கண்ணையே கிழிச்சிடுறாரு.
ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஓடி வந்து அவங்க படகுல வந்து ஏறுறாங்க கப்பல்ல. ஸோ அந்த அரக்கனுமே வந்து அவங்க கப்பலை துரத்திக்கிட்டே வரான். ஸோ கடலுக்குள்ள நடந்து வரான். அப்போ அந்த அரக்கனை தள்ளி விட்டுட்டு இவங்க கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த கப்பல்ல இருக்கிற வீரர் நம்ம ஒடிசிஸை பார்த்து, நீ அதோட கண்ணை குத்திட்டு வந்திருக்கே, அந்த கடல் அரக்கனோட சாபம் உன்னை விடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒடிசிஸ், சாபம்லாம் எதுவும் கிடையாது. அந்த சாபமே வந்தாலும் நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இருந்தாலே போதும், அது எல்லாத்தையுமே வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையா பேசுறாரு. இப்போ அப்படியே அவங்க கொஞ்சம் தூரமா கடல் பயணத்துல போயிட்டே இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி ஒரு தீவு தெரியுது. ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷம். ஏன்னா அங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ கரண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இதே விஷயத்த நம்ம டெலமேக்கஸுக்கு அவரை தேடி போன இன்னொரு நாட்டோட அரசர் வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, எங்க அப்பா இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி நம்ம டெலமேக்கஸும் ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த லேடி கூட இருந்தார்ல, அந்த லேடி மறுபடியும் உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இவருக்கும் ஒரு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே அந்த படை வீரர்கள் எல்லாருமே அந்த கடல்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இன்னொரு தீவுக்கும் போறாங்க. அந்த தீவுல பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கிடைக்குது. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஒரே மண்ணா இருக்கு. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாரு அவருக்கு ஒரு சாபம் வந்திருக்கு அப்படின்றது. சாபம் வந்துச்சு அப்படின்னா அது வெறும் பிசிக்கலா மட்டும்தான் இருக்கும். பட் இவருக்கு இயற்கையினாலே சாபம் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. அங்க இவங்க நினைச்சு கூட பார்க்காத மாதிரி பெரிய பெரிய வீரர்களை சந்திக்கிறாங்க. அவங்களாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஜெயாண்டிக்கா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி ஓடி மறுபடியும் படகு எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த சம்பவத்துல ஒரு படகையே நம்ம ஹீரோ வந்து இழந்துடுறாரு. அதுல நூத்துக்கணக்கான வீரர்கள் இறந்து போறாங்க. So இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு நம்மளாலதான் இவங்க இறந்து போறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஆனாலுமே அவரு மனசை தளர விடாம அடுத்து இது எப்படியாவது வழி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காரு. போக போக நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ அப்படியே கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. அந்த எதக்காவோட ராணி இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட அந்த வில்லன் போயிட்டு இந்த மாதிரி நீ எத்தனை நாளைக்கு உன்னோட கணவன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்ப, என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையுமே சமாளிச்சு நம்ம ராணியும் ஒரே ஆளா அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படியே மறுபடியும் இப்போ நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவரு மறுபடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நினைவுகள்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு தீவுக்கும் போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் இங்க வந்து படகை நிப்பாட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீரர்களையும் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு லேடியும் இருக்காங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு பசிக்குது, சாப்பாடு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க, வாங்க உள்ள வாங்க சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவங்க வந்து சமைச்சு தராங்க. எல்லாருமே நல்லா தான் சாப்பிடுறாங்க. ஆனா போக போக தான் தெரியுது அந்த சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு அந்த மாயாஜால கிளவி கலந்து வச்சிருக்குது. அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே வீரர்கள் எல்லாருமே பன்னிக்குட்டியா மாறிடுறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா வீரர்கள் போய் நேரமாச்சு இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி தேடி போறாரு. அந்த லேடியோட வீட்டையும் பார்த்துறாரு. அவங்க கிட்ட போயிட்டு இங்க வீரர்கள் வந்தாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அவங்க நான் யாரையும் பார்க்கல, உங்களுக்கு பசிக்குதா சாப்பாடு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கும் சந்தேகம், என்னடா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அவங்களே கேட்டு உள்ள கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரின்னு இவரும் வீட்டுக்குள்ள போறாரு. அவங்க அதே சாப்பாடை கொடுக்குறாங்க. இவரு சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது அங்க பக்கத்துல அதான் அந்த பண்ணிங்களா மாறினாங்களா வீரர்கள், அவங்க எல்லாருமே கதவை போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே அவருக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருது, இதுல ஏதோ ஒண்ணு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, பக்கத்துல ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்காவை இவங்க தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கழுத்தை நெரிப்பாரு. அப்போ அந்த கேள்வி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. நான் தான் உங்களோட வீரர்களை பண்ணியா மாத்தினேன், விட்டுருங்க அந்த காக்காவை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவரும் விட்டுறாரு. இப்போ அவங்கள பழையபடி மாத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அவங்களும் வேற வழி இல்லாம என்னை மன்னிச்சு விட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவங்களோட வீரர்களை பழையபடி மாத்திடுறாங்க. சரி ஓகே, எங்க நாட்டுக்கு போறதுக்கு வழியை சொல்ல முடியுமா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்னால வழியெல்லாம் சொல்ல முடியாது, பட் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. கடற்கரை ஓரத்துல ஆட்டோட ரத்தத்தை நீங்க கடவுளுக்கு வந்து பலி கொடுத்தீங்க அப்படின்னா அங்க இருள் உலகத்துல இருந்து நிறைய மனுஷங்களை நீங்க சந்திப்பீங்க, அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. அந்த ஆட்டை பலி கொடுக்குறாங்க. அந்த ரத்த வாடையை வச்சுட்டு இருள் உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்களும் வராங்க. இவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கூட வந்த முன்னாடி இறந்து போன அந்த சோல்ஜர்ஸ் தான். இறந்து போனவங்க தான் இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வழியை சொல்றாங்க. அந்த வழி மட்டும் சொல்லாம, நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற எல்லா வீரர்களும் இறந்து போயிருவாங்க, உன்னால மட்டும்தான் நாடு திரும்ப முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, இதுக்கு வேற வழி இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதெல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே துரத்திட்டு அந்த வீரர்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு அவங்களோட போட்ல ஏறிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாருமே கண்ணை கட்டிட்டு துருப்பு போடுங்க, ஆனா என்ன மட்டும் இந்த கட்டையில கட்டி வச்சிருங்க, நான் என்ன கத்துனாலும் என்னை வந்து யாரும் கலட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க. அப்புறம் தான் போற வழியில ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவால தாங்கவே முடியல, கத்த ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் கடவுளோட அந்த சாபம் தான். அந்த சத்தத்து மூலியமா எல்லாரையுமே கொன்றும். அதாவது அத வந்து கவர்ந்து அந்த இடத்துக்கு போக வைக்கும். இன்னொரு பக்கத்துல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சத்தம் வந்து இவரோட காதுல மட்டும் கேக்குது. மத்த எல்லாருமே கண்ணை மூடிட்டாங்க, காதையும் அடைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம ஹீரோ முடியாம கத்திக்கிட்டு இருக்க அந்த இடத்தையும் கடந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட கட்டெல்லாம் அவுத்து விட எப்படியோ நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாச்சு.
காப்பாத்தாச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா மறுபடியும் ஒரு சுழல்ல மாட்டிக்கிறாரு. இந்த சுழல்ல இருந்து இந்த இன்னொரு பக்கமா திருப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதே மாதிரி திருப்பிட்டு ஒரு பக்கமா போறாங்க. ஆனா அந்த இடத்துல இன்னொரு அரக்கன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த அரக்கன் மூலியமா அங்க இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸும் இறந்து போறாங்க. அப்புறமா அவரோட சோல்ஜர்ஸே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட அப்படி என்னதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் தான் அவரும் சொல்றாரு, இந்த மாதிரி என் கூட இருக்க எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்க சமாதானமும் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த படகு வந்து ஒரு பெரிய புயலை சந்திக்குது. அதுல அந்த கப்பலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மூழ்கி போயிடுது. எல்லாருமே மூழ்கிடுறாங்க. நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான் சொல்றேன். பட் கண் முழிக்கும் போது நம்ம ஹீரோ மட்டும் ஒரு கடற்கரை ஓரமா கண் முழிக்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு நினைவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த கடற்கரையில அந்த லேடி வராங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் 2 பேருமே அந்த இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் நம்ம ஓடிசிஸ் இவ்வளோ நாளா இந்த இடத்துல மாட்டிட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே இப்போதான் இவருக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அந்த லேடி கிட்ட நான் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. அந்த லேடியுமே 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோடனே அவருக்கு இல்ல எனக்காக என் மனைவி, என் நாடு, மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எதற்காக போயே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பி எதற்காக வராரு. போனவரு ஃபர்ஸ்ட் அந்த கண்ணு தெரியாத நண்பர் இருக்கார்ல, அவருக்கு போய் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஆனா வேற ஒரு ஆள் மாரி தான் வேஷம் போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரன் மாரி தான் போறாரு இவரு. ஏன்னா வெளிய யாருக்குமே இவரு ஓடிசிஸ்ன்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த நண்பர்கிட்ட போயிட்டு, நான் வந்து உங்க நண்பரோட நண்பர் தான். போர்ல சந்திச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து மறுபடியும் இங்க திரும்ப வரப்போறாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்ததா நம்ம டெலமேக்கஸையும் போய் சந்திக்கிறாரு. டெலமேக்கஸ் கிட்ட போயிட்டும், இங்க பாருங்க நான் வந்து உங்க அப்பா அனுப்பி வச்ச ஆளு தான். உங்க அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு மாரிலாம் சொல்ல, சரி ஓகேன்னு டெலமேக்கஸும் அவர கூட சேர்த்துக்கிறான். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாதிரி மோசஸ் தான் என்ன அனுப்புனாரு. அதாவது அந்த கண்ணு தெரியாத நபர் தான். ஸோ அவர்கிட்ட ஒரு பிளான் இருந்திருக்கு. இங்க அரசன் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையுமே பார்ட்டின்னு சொல்லி கூப்பிடு. அந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான சொல்றாரு. சரி ஓகேன்ட்டு அடுத்த நாள் அந்த பார்ட்டிக்கு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அங்க போற வழியில நம்ம ஹீரோ ஒடிசி இருக்கார்ல, அவரு மாறு விஷயத்துல அந்த பிச்சைக்கார மாதிரியே தான் போறாரு. ஸோ போற வழியிலே அவரோட நாய் அங்க அங்க உயிரை கையில பிடிச்சிட்டு படுத்திருந்ததுல அந்த நாயை பார்த்துட்டு தடவி குடுக்குறாரு. அந்த நாயுமே அவரை பார்த்த உடனே அந்த இடத்துல இறந்து போயிடுது. அந்த நாய் கண்டுபிடிச்சிருது. ஆனா மத்த யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன் நம்ம டெலமேக்கஸ்க்கு கூட அவர் யாருன்றது தெரியல. ஆனா இந்த சம்பவத்தை நம்ம டெலமேக்கஸ் கண்ணால பார்த்துடுறான். இதை பார்த்தோன்னே இவர் தான் நம்மளோட அப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இப்போ அப்படியே உள்ள போறாங்க. அந்த இடத்துல பிச்சைக்காரனா இவர் இருக்கிறதுனால எல்லாருமே இவரை வந்து சீண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நம்ம டெலமேக்கஸ்க்கு பிடிக்கல. ஏன்னா இவர் ஒடிசின்னு தெரியாம இவரை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ராணி அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு என்னோட கணவனை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருமே சொல்றாரு, கணவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. அவர் வந்து நாளைக்கு இங்க இந்த அந்நியர்கள்லாம் வராங்கல்ல, இவங்கள அழிக்க போறதா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே இங்க ஒரு கூட்டம் கூட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப ராணி கிட்ட சொல்றாரு. அதே மாதிரியே அடுத்த நாளும் அந்த அந்நியர்கள்லாம் அங்க வராங்க. அதாவது நம்ம வில்லனோட கேங் எல்லாருமே அங்க இருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்துல ராணி போயிட்டு இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. இது வரைக்கும் நான் கணவருக்காக வெயிட் பண்ணது போதும். இதுக்கப்புறம் நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த வந்தியர்கள் கூட்டத்துல யார் அதுக்கு தகுதியானவங்களா இருந்தீங்கன்னா இந்த வில்ல வளைச்சு மாட்டி காமிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரா வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா யாராலையுமே முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்லு ஒடிசிக்கோடது. அவரால் மட்டும்தான் இந்த வில்ல வளைச்சு மாட்ட முடியும். நம்ம மகாபாரதத்துல எப்படி அர்ஜுனனோட வில்ல அவரால் மட்டும் தான் மாட்ட முடியும். அந்த கர்ணனால முடியுமோ அந்த மாதிரி தான் ஒடிசியால மட்டும் தான் இது மாட்ட முடியும். ஸோ யாராலையுமே முடியல. அப்போ வில்லன் என்ன சொல்றான், இதுதான் யாராலையும் முடியாதுன்னு தெரியும்ல. ஸோ நீங்களே திறமையானவனா தேர்ந்தெடுங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்குள்ள அந்த பிச்சைக்காரனா உட்கார்ந்துருந்தாருல ஒடிசி, அவரு என்னோட ரிசல்ட் தெரியலையே, நானும் போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. எப்படி ஒரு பிச்சைக்காரன் அந்த வில்லெல்லாம் வளைப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவரு அந்த வில்ல வளைச்சு மாட்டி காமிக்கிறாரு. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு. அங்க மக்கள் எல்லாருமே இவர் தான் ஒடிசியஸ் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம ராணிக்குமே ஷாக் இது. இதுக்கப்புறம் என்ன பண்றது, அங்க இருக்கிற வந்தேரிகள் எல்லாரையுமே அந்த வில்ல வச்சே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரா இவங்க அட்டாக் பண்றாங்க. ஆனா எல்லாரையுமே போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள், அந்த இவங்க ராணி, அந்த பையன் எல்லாருமே நம்ம அப்பா ஒரு பெரிய பெரிய வீரர் தான் அப்படின்ற மாதிரி அவரோட பெருமைகளை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நாடு மறுபடியும் பழையபடி மாற ஆரம்பிக்குது. இப்போ ஒடிசியஸ் என்ன பண்றாரு, அவரோட பையன் டெலமேக்கஸ்க்கே மகுடம் சூட்டுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கிறிஸ்டோபர் நோலன் படம் அப்படின்னாலே ஒரு தரமான எபிக் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த படமும் சலிச்சது இல்லை. ஏன்னா கிரீக் மித்தாலஜியோட கதையை எடுத்து அவ்வளோ சுவாரஸ்யமா இந்த படத்தை பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை எத்தனை பேர் தேட்டர்ல பாத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.